திருச்சிற்றம்பலம். நமச்சிவாயம் வாழ்க. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் பெரிய புராணத்தின் தொடக்கப் பதிகம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் சேக்கிழார் பெருமானுக்கு சிவபெருமானே அடியெடுத்து கொடுத்து அதிலிருந்து விளைந்த வாழ்த்து பாடலை பார்ப்போமா? திருச்சிற்றம்பலம். உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். திருச்சிற்றம்பலம். எவ்வுயிர்களாயினும் தம் அறிவால் உணர்வதற்கும் ஓதுவதற்கும் அறியவன் அவனை மனத்தால் உணர்வதும் மொழியினால் ஓதுதலால் அடைவதும் அவ்வளவு எளிதானது அல்ல. அப்படியே அறிவதற்கு அறியவனாய் இருப்பவனாக இருப்பினும் தன்னை அடைந்து உய்ய வேண்டும் எனும் பெருங்கருணையினை கொண்டவனாய் இருக்கின்றானாம். அவன் கருணையே அவனை அடைவதற்கான கருவியாயிருக்கிறது. பிறை சந்திரனையும் கங்கையையும் தன் திருச்சடையில் அணிந்து பல்லுயிர் காக்கும் பண்பை பெற்றவன். அளவிட இயலாத ஒளியினை உடையவன். அரியவன், வேணியன், ஜோதியன், இப்படியெல்லாம் பெருமை உடையவன். தில்லை சிற்றம்பலத்தே திருக்கூத்து ஆடுகின்றவனாகவும் இருப்பவன் கூத்த பெருமான். அன்பர்கள் உள்ளத்தில் என்றும் மலர்ந்து நிற்கின்ற சிலம்பணிந்த அவன் திருவடிகளை வாழ்த்தி வணக்கம் செய்வோம் என்று அவன் எடுத்து கொடுத்த அடியினை முடிக்கின்றார் சேக்கிழார் பெருமான். இப்பாடலில் இறைவனின் இரண்டு நேரெதிர் இயல்புகளை கூறுவதை கேட்கலாம். அறிவதற்கு அறியவனாய் உருவம் என்று ஒன்று இல்லாதவனாகவும் அதே சமயத்தில் நிலவினையும் நீரினையும் சடை முடியில் அணிந்தவனாகவும் இருக்கின்றான். அழகில்லாத அளவிட முடியாத ஜோதி பிழம்பாயிருக்கின்றான். அதே சமயத்தில் அம்பலத்தில் எப்போதும் ஆடுபவனாகவும் இருக்கின்றான். அப்படிப்பட்ட அம்பலத்தில் திருநடனம் புரியும் அம்மை அப்பனை வணங்கி அவர் திருவடியை போற்றி அவர் திருவருளை பெறுவோமாக. திருச்சிற்றம்பலம்.